கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்துடும். இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? அதாவது 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த 1 வருட காலம், அதாவது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் இந்த கன்னிராசிக்கு தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? இப்போ தசாபுத்தி நான் செவ்வாய் தசை எடுத்திருக்கிறேன். 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசையே வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். கன்னிராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் செவ்வாய். ஆனால் 7ஆம் இடத்துல சனி, இப்போ 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். இது எல்லாமே ஓகே. விரயத்தில் கேது இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார், ராகு வந்துடுவார். இன்னொன்று 3ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். இது எல்லாமே இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இது நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வராங்க. இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னாக்கா, சனியுடைய நகர்வுகள். சனி பகவான் 2023 6ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம்தான். நிறைய பேருக்கு அந்த சனி பகவான் அந்த இடத்துல வந்தது நிறைய பேருக்கு கஷ்டம்தான். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார். குரு பயிற்சி 10ஆம் இடத்துல வந்தார், அதை தருவார், இதை தருவார். எல்லாமே ஓகே தான், உங்களுக்கு நல்லா கொடுத்தா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்லாவே போயிட்டுருக்கும். உங்களுக்கு தொழில், வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு. அந்த தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இந்த தசாபுத்தி அடிப்படையில் பார்த்தோம்னா, படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாய் தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பு ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் பரவாயில்ல பண்ணிக்கலாம். எப்படியோ எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனிங்கிறதுனால நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறது கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கும். இன்றைக்கி செய்கிற வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுவீங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே தள்ளி போடக்கூடாது. அன்றாட வேலையை அன்றாட பார்த்துடணும். எதுவுமே பேலன்ஸ் வைக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு படிக்கிற காலகட்டத்தில். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த வீட்டுக்கு ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இருக்கிற இடத்த பொறுத்துன்னு தான் சொல்லணும். உங்கள் சுய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த புத பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு, சனியோட வீடு. இந்த இடத்துலலாம் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நல்ல பாக்கியம்னே சொல்லிக்கலாம். நல்ல அருமையான உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ராகு. ஏன்னா 20 வயசுக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கணும், இன்னொன்று அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும், அதன் பிறகு குழந்தை பாக்கியம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டில்டு லைஃப்பில் இந்த 38 வயசுக்குள்ளே இல்லை 40 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடணும். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாப்ல அப்படின்ற ஒரு பேர் எடுத்துடணும். குடும்பத்திலேயும் சரி, சொந்த பந்தங்களையும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கிட்டையும் சரி. அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ராகு தசை நல்லா இருக்கணும். ராகு தசை இந்த வயசில் வர்றதுனால அந்த ராகு தசை நமக்கு கொடுக்கணும். அப்போ ராகு இருக்கிற வீடு எந்த வீடாக இருக்கட்டுமே, அந்த வீட்டுக்கு அந்த அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் சிறப்பு. ராகுக்கு மறையாமல் இருக்கணும். இப்போ செவ்வாயோட வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ராகு. அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு மறையணும். லக்னத்துக்கு 3 6 10 11 வந்துடணும். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்லன்னு தான் சொல்லிக்க முடியும். ஆனால் 7.5 சனி அஷ்டம சனியாக வந்தால் அது கொஞ்சம் பிரித்து மேய்ஞ்சிரும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். அது தவிர்த்து மற்ற டைம் அந்த ராகு தசை நல்லாயிருக்கும். இது அவயோகம் செய்யக்கூடிய வீடு தான், இல்லைன்னு சொல்ல செவ்வாயோட வீடு இந்த ராசிக்கு. அது மாதிரி இருந்தால், அது மாதிரி இல்லைனாக்கா லக்ன யோகராக வந்துட்டாக்கா அந்த ராகு பகவான் தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தசை மட்டுமே தீர்மானம் பண்ணாது ஒருத்தரோட லைஃப்பை. 4ஆம் இடம் வேலை, அந்த 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு ஆட்சி ஆகிட்டான்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை நல்லாயிருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது அந்த கிரகங்கள் ஏதாவது பாதிச்சிருந்தால் அந்த கிரகம் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ அதுவும் நல்லா இருக்குனாக்கா உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சேமிப்பு, அது எல்லாமே நல்லபடியாக கொடுத்துரும். இப்போ ராகு தசை அடுத்தது இந்த தசை தான் பார்க்குறோம். இப்போ ராகு தசை நல்லா இருந்துச்சுன்னா இந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான வேலை கிடைக்கும். அதேமாதிரி வேறு லக்னமாக
அந்த லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். அது இல்லைன்ற பட்சத்தில் தான் இப்போ நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இப்போ ராகு தசைக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான். 2023 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஒரு சில பேருக்கு வந்து புதுசாக வேலை தேடினவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, ஆனால் வேலையில் வந்து உயர்வு இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரிலாம் நிறைய வச்சுட்டே இருக்குது. செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் உயர்வுகள் இல்லை, அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள், போராட்டமான வாழ்க்கையாக அந்த காலகட்டங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணுறது நல்லது. மற்றபடி கோச்சார கிரகங்கள் குரு நல்லா இருக்குது, சனி கூட நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும். இப்போதைக்கு சனி நகரக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த உத்திரட்டாதி ரேவதி அந்த நட்சத்திரத்தில் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்தாலும், சனி பார்க்கக்கூடிய இடத்துல யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம், அது உங்களுக்கே புரியாது. ஏன்னா ஜாதகம் தெரியாதவங்களாம் யாரும் இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ பார்த்து கற்று வச்சுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கே தெரியும் அந்த அந்த கிரக அமைப்புகள் அங்கே சனி பார்க்கக்கூடிய இடத்துல யோக கிரகமாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான வேலை வாய்ப்பு இப்போ கிடச்சிரும். தொழில் நல்லா அமைஞ்சிரும். தொழில் கூட ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா இப்போ தொழில் நல்லா அமையும். ஏன்னா அஷ்டம சனி கிடையாது, 7ஆம் இடத்துல தான் சனி. 7ல் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, சனி பகவான் இருக்கிறது இப்போ உங்களுக்கு தசை சரியில்லைனாக்கா 2023 இல்லைனா 24 பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து வருமானம் கம்மி பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை வேலை வாய்ப்பில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்ததுனாக்கா உங்களுக்கு தசை சரியில்லை. அப்போது எதிர்வரக்கூடிய அஷ்டம சனியில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்துமே தவிர திருமணத்தை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும், அது குடும்பத்தில் எல்லாருக்குமே இருக்கிறதா, அது பிரச்சனையே கிடையாது. 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் எங்கே வேணா இருக்கட்டுமே, உங்களுக்கு வந்து என்னென்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல இவர் ஆட்சி ஆகிட்டார், இல்லை 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகிட்டார்னா வேலை நல்லபடியாக கொடுத்துரும். இவர் ஆட்சி ஆகலை, அந்த இடத்துல வந்து ஒரு ராகு இருக்கார், இல்லை லக்னத்துக்கு 4 நல்லா இருக்குது, உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். சரி, 2 இடமும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த தசை நல்லா இருந்தால் உங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், தசையும் நல்லா இருக்கணும். தசை எப்படி இதுதான் நல்லது பண்ணாதே அப்படின்னா, மறைமுக சுப தொடர்பு 3, 6, 10, 11 இந்த குரு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா தொழிலில் எப்படியாவது ஒரு இடத்த நல்லபடியாக வர வச்சிடுது, நல்லா தொழில் ஆரம்பிக்க வைக்குது, நல்லா பண்ணிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தசை முடியத்துக்காட்டியுமே மொத்தமாக லாக் பண்ணி விட்டுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த குரு தசை கிட்ட. அதனால் உங்களுக்கு வருதா, ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கா, முடிஞ்ச அளவு சேமிப்பு பண்ணிக்கங்க. எந்த அளவு சேமிப்பு பண்ணிக்கணுமோ அந்த குரு தசையில் இருக்கிறவங்க சேமிப்பு பார்த்துங்க. வீட்டுக்கு தேவையானது வெளியில் கிடையாது, ஒரு இடம் வாங்கி போடுறதோ ஒரு வீடு கட்டுறதோ இது மாதிரி உங்களுடைய வாரிசுகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிங்க. வெளிநபரை நம்பி பணம் போடுறது, குடுக்கல் வாங்கல், புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று கூடுதலாக ஒரு தொழில் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். அதுலேயே 2023 ஒரு சில பேருக்கு குரு தசைங்கிறது சரியில்லை. இதில் வந்து இந்த குரு தசை கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக சரியாக இல்லை அப்படின்னாக்கா, சரியாக போகல இப்போ தொழில் அப்படின்னாக்கா நேர்த்தியாக பண்ணுங்கள். தொழில் உங்களோட பார்வையில் இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள் தொழிலை பற்றி எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதில் நேரடியாக உங்களுடைய தொடர்பு இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையிலேருந்து அந்த தொழில் நடக்கணும். யாருமே ஏமாற்ற முடியாத அளவுக்கு கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்கள் குரு தசை அதெல்லாம் ஒன்றும் கெடுக்காது, அவங்களுக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரி இருக்க மாட்டாங்க. சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார் குரு. ஏன்னா உச்சமாக வர்றார் குரு பகவான், வந்து ஏதோ ஒரு செலவு வச்சுக்கினே இருப்பார். அது ஒன்றா பார்த்துங்க, நல்ல செலவெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கு சனி தசை நன்மை செய்யக்கூடிய தசை. 5 குடையவன் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இப்போ குரு வந்து 10லேருந்து 11க்கு வந்துடுவார் இந்த வருஷத்தில். இது எல்லாமே ஓகே. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 12 மாதங்களும் நீங்கள் இந்த சனி தசையில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் இதில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்குள்ளே இருப்பீங்கன்னா முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி தசை சனி புத்தி, இதிலிருந்து சுக்கிர புத்தி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே போகும். இதில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்தாலும் இந்த பணம் வர்றது, குடுக்கல் வாங்கல், பிஸ்னஸில் கொஞ்சம் நெருக்கடிகள், இது எல்லாமே மாறும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, சுக்கிர புத்திக்கு பிறகு
சூரிய புத்தி சந்திர புத்தி இதில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் பண்ணணும். எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு எதுலையுமே பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். என்ன ஒன்று, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள், நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் கொஞ்சம் அமைக்க வச்சுட்ருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய நபர் கூட எதிர்ப்பாக மாறுவாங்க. இன்னொன்று வந்து அவங்களே வந்து ஆப்போசிட்டாக நினைக்கிறது, முன்னுக்கு வரக்கூடாது நினைக்கிறது, இது மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் நிறைய நடக்கும். அந்த 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நட்பு ரீதியாக இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும். கண்டு காணாமல் போகிறது நல்லது. திடீர்னு ஏதோ ஒரு கிரக அமைப்புகள் இல்லை சனி பார்க்குற இடம், அப்படி இல்லை சனி நகரக்கூடிய இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அப்போ ப்ரொமோஷன், அப்படிலாம் எதிர்ப்புகள் விலகிறது, இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி, கலத்திர பாவத்தில் சனி, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு, அதாவது உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ ஜாதகம் சரியில்லை, சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசைலாம் போச்சுன்னா கொஞ்சம் பிரிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது பிரித்து விடுறது, 2 பேருக்கு சண்டை வச்சுனே இருக்குது, 2 பேருக்கு கோல் மூட்டி விட்டுனே இருக்குது, இதெல்லாம் நிறைய நடக்காதுல 2 பேருக்கு தசை அது மாதிரி இருந்தால். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசையை யோக தசையாக இருந்தால் 2 பேர் போட்டி போட்டு சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, இது மாதிரி நிறைய சம்பாதிச்சுனே இருப்பாங்க. அது மாதிரி நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். நம்ம வந்து நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது, நெகட்டிவாகவே சொல்ல முடியாது, இதில் பாசிட்டிவும் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகம் தான் அதிகமாக சொல்லணும். இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த சனி தசையில் கூடி வந்துடும். உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் வச்சுருக்குமே தவிர வாரிசுகளுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த டைம் 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசியாதிபதி 10 குடையன், அருமையாக இருக்கும். இந்த வயசில் இந்த தசை வர்றது வாரிசுகளுக்கு அவ்வளோ சிறப்பு, அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசில் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல சனி டிஸ்டர்பே பண்ண மாட்டார். 8ல் வந்தால் கூட சரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். என்ன ஒன்று உடல்நல தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது கூட பெருசாக இருக்காது புதன் தசையில். ஏன்னா புதன் கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. இன்னொன்று, சனி நேரடியாக உங்கள் ராசியே பார்க்குறது நன்மை தான். மன அழுத்தம் போகும், மனசில் இருக்கிற கவலைகள்லாம் தீரும். இந்த நேரங்களில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும். இந்த புதன் தசையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வர்றது, அது மாதிரி. இன்னொன்று, வாரிசுகளுக்கு வந்து சிறப்பான ஒரு வேலை அமையிறது, தொழில் அமையிறது, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். இந்த புதன் தசையில் நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அது தீரும், இடம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா அது தீரும். இன்னொன்று வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமையும், எல்லாமே கைக்கு வரும் உங்களுக்கு அந்த புதன் தசையில். ஒரு சில பேருக்கு தொழில் அமையலையா, இப்போ தொழில் அமையும். வேலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா, அந்த வேலை நல்லாயிருக்கும். 90 வயசில் என்ன வேலை செய்ய போகிறேன், 85 வயசில் என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சில பேர் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு பேரு புகழ் அது மாதிரி கொடுக்கும் இந்த புதன் தசையானது. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.